ஆமா கூந்தல் மேகத்தை போல போல வேல் போன்ற விழி எல்லில் மலரை போன்ற நாசி முல்லை எறும்பை போன்ற பல்வரிசை பவள போன்ற யுதல் கண்ணாடி போன்ற கபாலம் கழுகு போன்ற கழுத்து மூங்கில் போன்ற புஜம் பம்பர போன்ற சனம் ஆளில் போன்ற வயிறு நீச்சல் போன்ற உந்தி உடைக்க போன்ற எடை செவ்வாழை போன்ற தொடை நண்டு முதுகு போல் முழங்கால் பெறால் மீன் போல் கடுங்கால் செந்தாமரை போன்ற பாதம். அவங்க அழகு, அவங்களோட அழகுடா. ஆகுட்டு தந்தி. இந்த அழகைக்கெல்லாம் நான் மயங்கி என்ன செஞ்சேன், என்ன பண்ண ஒரே நாள் அந்த 60 பேரை நான் எடுத்துட்டேன். தம்னுரியாப்பா ஏன் அப்புறமா பேசுன மாதிரி யோசி, நான் யோசி போறேன்ற எப்படி 60 பேர் கத்தியாப்பா? அது கெடுக்கிறது எப்படி 60 பேர் எப்படி எப்படி லைனை படுக்க வச்சிட்டியா? படுத்தா என்ன நடக்கும், அதுல செக் பண்ணி போயிட்டேன் குரங்கு மாதிரி. ஏய் அதாவது 60 பேரை கெடுத்துன்னு சொல்லி இருக்கிறேன் பாரு. ஆமா, இந்த 60 மனைவிகளும் பலாயிரம் வருட காலமாக எனக்கு ஒரு தவம் இருக்கிறாங்க. ஆமா, ஆண்டவன் இருக்கக்கூடிய இல்லம் இது. அடியார்களின் உள்ளம், அடியார்களுடைய உள்ளம். ஆண்டவன் யாரு நினைச்சால கடவுள் அங்க இருப்பாரு கண்டிப்பா உள்ளத்துல. ஆமா, சுத்த பத்தமா இருக்கணும், குளிக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது மனசுல. ஆமா, மனசுல ஆண்டவான் நினைச்சுட்டா கடவுள் கூட இருப்பாரு கண்டிப்பா. முதல் கருவறை எதிரா தாய் தன்னை தான் சில கடவுளுக்கு முதல் கருவறை எது? செலத்தா சனி. என்ன செலத்தா? கருவர்தான். ஏய், மனிதனோட உள்ளம் முதல் கருவறை. இதுதான் ஃபர்ஸ்ட். ஆமா, அது அடுத்து அந்த கோயிலுக்கு கருவறை. முதல் கருவறை ஆண்டவனுக்கு இருக்கக்கூடிய உள்ளம், தந்தையே அடியார்களுடைய உள்ளம். நாம கும்பிடுறதே வந்து நம்ம ஃபர்ஸ்ட்ங்கற கும்பிடுறாங்க. அதாவது நம்ம கும்பிடுறது நமக்காக குடும்பல கடவுளை நாம கும்பிடுறது உள்ள இருக்கிற ஒரு ஆத்மா கடவுள். கண்டிப்பா அந்த கடவுளை நாம கும்பிடுறோம். நம்ம கடவுளை கும்பிடுறோம், கடவுளை தான் உள்ள இருக்கிறோம். எல்லாம் மனித கடவுளை வந்து அது கடவுளே கிடையாது, மனிததான் கடவுள். 2 பேர் என்ன பண்ணாங்களா, கானகத்துக்கு போனாங்களா, காட்டுல சுத்தி பாக்குறதுக்கு வேடிக்காது. சாப்பாடு கட்டின்னு போன உடனே ஒரு செடி அடியில ஒரு கல் இருந்தது. ஆமா, அதுக்கு அந்த கல்லுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டுலாம் வச்சு வந்தன வழிபாடு செஞ்சுக்கிறாங்க. கும்பிட்டு இன்னொரு கல்லு கட்டினா எல்லாமே பழக்கமா இது மாதிரி வச்சு அது போட்டாங்க. இது கடவுள். 2 பேரும் போனது என்ன பண்ணா, ஒரு மரத்தடியில இருந்த உடனே அங்க போற சாமி இருக்குது, போய் கும்பிட்டு போலாம் அப்படின்னு நான் சொல்லணும். ஆமா, சாமி இருக்குது அப்படின்னு சொன்ன நீ சொல்லிருக்க. ஆமா, இன்னொருத்த என்ன பண்றான், கல்லுடான்னு விட்டான். அது போய் சாமின்ற அப்படின்னு வந்துருச்சு. நான் ஓய்ந்து ஒரு அப்பா ஏடா, அதுக்கு எல்லாம் வந்தன வழிபாடு பூவா அலங்காரம் செஞ்சுக்கிற கடவுளை போய் கல்லுன்னு சொல்ற, கும்பிடுறா அப்படின்னு சொல்லி கும்பிட்டு ஒண்ணு கொஞ்சம் தூரம் போன உடனே ஒரு பள்ளத்துல தண்ணி இருந்த உடனே சாப்பிடலான்னு பசி ஆயிடுச்சு அவங்களுக்கு 2 பேருமே. ஆமா, சாப்பிடலான்னு உட்கார்ந்த உடனே சாப்பிட்டாங்க. கடவுள் இருக்குதுன்னு சொன்னான் பாரு, அவனுக்கு சாப்பாட்டுல கல் இருந்துருச்சான். நான் சாப்பிடும்போது கல் இருந்துருச்சு. கல்லுன்னு நான் சொன்னோம். அந்த கல்லை வந்து தப்பான வார்த்தையில் சொல்லிட்டான். அடுங்காம கல்லான அப்படியா அவளை சாப்பாட்டுல கல்லுக்கு வச்சுடுன்னு இவன் ஓங்கி ஒரு அப்பா பண்ணான். ஒரு அடி ஏன்னா அங்க நான் கல்லுன்னு சொன்னேன், நீங்க சாமின்னு சொன்னேன், இது அப்புறம் நீ கல்லுன்னு சொல்லலாம். அது பெரிய கடவுள், இது சின்ன கடவுள். அது பெரிய கல்லு கடவுளா இருக்குது. ஆமா, இது சின்ன கடவுளா இருக்குது. இது அப்புறம் நீ கடவுள்னு சொல்லலாம். ஆமா, கல்லுன்னு சொல்லலாம். அப்படி கடவுள்னா மனிதன் தான் கடவுள். அது ஏன்னா கடவுள் வந்து மனுஷன் தானே எடுத்து வைக்கிறாங்க. கண்டிப்பா அது தானே உருவாக்கல கிடையாது, மனுஷன் தான் கடவுள். நானும் உருவாக்குறேன். ஆமா, எப்பயுமே மனுஷனுக்கு மனுஷனாவே வாழ்ந்துக்கணும். ஆகட்டும் இல்லையா? ஆமா, அப்படி பேசியிருந்தாலுமே எங்க போச்சு டைம்? பாட்டி போட்டுமா டைம் ஆகி போச்சு. குளிர் அகமா எடுத்துச்சு. பாட்டி பக்கத்துல தான் போய் பாட்டி எடுத்துன்னு வர சொல்லுங்க. பால் சிறந்த பொன்னாடு மலையூர் மாநகரத்தை சேர்ந்து மதுக்குள்ள சிகாமணியாக விளங்கக்கூடிய அக்களாக திகழக்கூடிய லட்சுமி அம்மையார் பணம் கொடுத்திருக்கிறார். யார் என்றால் கோயில் படியேறி கொண்டு வந்த எந்தன் மாமா, வாசல் படியேறி வாழ வைத்த எந்தன் மாமா, மகள் என்றால் வேறு கிடையாது, மருமகள் என்றால் வேறு கிடையாது. அதே போல மாமனாராக திகழக்கூடிய அன்பு மைத்திர மாமனாக விளக்கக்கூடிய சஞ்சீவர் மாமன் மீது பணம் கொடுத்திருக்கார். கண்ணாறு சனபத்து காரிகையான பெண்ணே, எப்படி கண்ணாறு சனபத்து காரிகையான பெண்ணே, கணவன் எங்கே போய் இருக்கிறார் என்று எப்படி ஒரு வீதி வழியாக ஒரு மங்கையை பார்த்து கண்டிப்பா ஒரு மனிதராகப்பட்டவர் உன்னை போல் வச்சுக்க ஒரு மனிதராகப்பட்டவர் அந்த பெண்ணிடத்தில் கேட்டாரா, ஆமா கண்ணாறு சனபத்து காரிகையான பெண்ணே, உன்னுடைய கணவர் எங்கே போய் இருக்கிறார் என்று அப்படி என்று அந்த மனிதன் கேட்டாராம். கண்டிப்பா அதற்கு அந்த பெண்மணி சொல்லியதா, நேற்று செத்த பணத்துக்கு உயிர் கொடுப்பதற்காக சென்றிருக்கிறார். ஆமா,
நேற்று செத்த பணத்துக்கு இன்று நாளையில் உயிர் கொடுப்பதற்காக சென்றிருக்கிறார் அப்படின்னு. ஏன்னா செத்த பணத்துக்கு ஏன்னா உயிர் கொடுக்க முடியுமா? முடியாது. விளக்கம் என்ன தெரியுமா? கண்ணாறு என்றால் அந்த பெண்ணாகப்பட்ட அந்த வீதி வழியாக 2 மாற்று மடியில் பால் கறந்து இருந்தாலும். ஆமா. எப்படி? பால் மடியிலே பால் கறந்து இருந்தாலும். ஆமா. கண்ணாறு. அந்த பெண்ணுக்கு எத்தனை கண்ணு? 2. அந்த மாட்டுக்கு 4. 4 2 6. கண் 6. சனபத்து. ஆமா. சனபத்து என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுக்கு மார்பு என்று சொல்லக்கூடிய மார்பு எத்தனைடா? 2. ஒரு பெண்ணுக்கு மார்பு எத்தனைடா? 2. அந்த மாட்டு என்று சொல்லக்கூடிய அந்த கோவுக்கு எத்தனை மார்பு? அது 4. ஒரு மாட்டுக்கு எத்தனைடா? 4. இன்னொரு மாட்டுக்கு 4. இந்த பெண்ணுக்கு 2 8 அப்படி கண்ணாறு சனபத்து கார்கியான பெண்ணே, உன்னுடைய கணவர் எங்கு போயிருக்கிறார்? ஆமா. ஏன்னா நேற்று செத்த பணத்துக்கு உயிர் கொடுப்பதற்காக சென்றிருக்கிறார் என்று சொல்கிறது. ஆமா. நேற்று நாளில் பார்த்தால் விவசாயி என்று சொல்லக்கூடிய நிலத்தில் பயிர் பிடிக்க வச்சு போயிருக்கிறாரு. ஆமா. நேற்று பயிர் பிடிக்க வச்சாங்க. இன்னைக்கு மழை வர போல தெரியுது. இன்னைக்கு அந்த பயிர் நடலாம் என்று போயிருக்கிறாரு. செத்து போயிடும். ஆமா. அதே போல இன்று நாளில் பார்த்தால் அதே போல மக்கள் இடம் பிடித்து இன்னைக்கு இரண்டு பேரை சேர்ந்திருக்கக்கூடிய அன்பு மாமனாக விளக்கக்கூடிய சஞ்சு மாமன் மீது பணம் கொடுத்திருக்கிறார். அதே சஞ்சு மாமா அவர்களோ அந்த குடும்பத்தில் மீண்டும் ஒரு குழந்தையாக பிறந்து நோயில்லா வாழ்வும் குறியிட்ட செல்வமும் மழை போல் வரக்கூடிய கஷ்டமாக தொழில் போல் நிற்க வேண்டும் அணிலை வேண்டுகிறோம். அம்மையார் கொடுக்கிற வஜபுஷ்பம் அடிப்படை
வணக்கம்மா. இருக்கட்டும்பா. தமிழருடைய பண்பாடு கண்டிப்பாவே வந்ததை வணங்குவது. வரலாறு வரைக்கும் நல்லா இருந்துச்சு. வரலாறு குளிர் கிடைப்பிச்சு. யா இல்ல குளிர் உனக்கு வர வேண்டியதான் கண்ணு. இல்லை சொட்டதே வந்து வந்துட்டோம். போட்டு பத்திரம் முடிக்க. அப்படி இருந்தாலும் ஆமாம்மா ஒருவர் வந்தார் என்றால் கண்டிப்பா வந்தன வழிபாடு செய்வது வணக்கம். தமிழருடைய பண்பாடு. கண்டிப்பாமா. அப்படி இருந்தாலும் தமிழருடைய பண்பாட்டிற்கு மாறாக இல்லாமல் ஆமா வந்தவுடனே ஆமா வணங்கிய வண்ணம். ஆமாமா என்னை வணங்கிய வண்ணம் கிடையாது. கண்டிப்பா. எப்படி தெரியுமா? இதோ சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய ஆமா சிறியோர் பெரியோர், ஆமா தாய் தந்தைமார்கள் மார்கள் மற்றும் சகோதரர்கள் என்று சொல்லக்கூடிய அனைவரும் நம்மளை சூழ்ந்திருந்தாலும் கண்டிப்பாமா அவர்களை வழங்கிய வண்ணமாக இருக்கட்டும். இருந்த போதிலும் தெய்வம் போன்ற திருச்சபை திருச்சபை முன்பாக அடியால் நான் தோற்றமாகி வந்தேன். யாரம்மா, எந்த ஊரு, உன் பெயர் வழி என்ன சொன்னதே உண்டானா? நான் எதுவுமே சொல்றது குளிர் என்ன வருது அதான் சொல்லுவாங்க. அப்படியா? குளிர் நானா இல்ல வருஷம் சாமியா அவரு காரில் போறாரு. உட்காரு பத்திரமா கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட் போயிருந்தா. அப்படி இருந்தாலும் இதற்கு முன்பாக சபையில் வந்தாரே யாரு? ஓ பரம கடவுள். ஆமா. எப்படி தெரியுமா? 54 உயிரிழந்த ஜீவங்களுக்கு படியலுக்கு. ஆமா. ஏனை முதல் ஜென்மம், எறும்பு கடை ஜென்மம் என்று சொல்லக்கூடிய அனைத்து ஜீவ வேதங்களுக்கும் அதற்கு தகுந்தாரை போல். ஆமா. எப்படி அதற்கு தகுந்தாரை போல படியலுக்கக்கூடிய கரத்தா என்னுடைய கணவர் ஆகுத்தும். எப்படி தெரியுமா? கல்லுக்குள் ஒளிந்திருக்கக்கூடிய தேரைக்கு கூட ஆமா படியலுக்கக்கூடிய கரத்தா. அப்படி இருந்தாலும் போன் பண்றான். நம்பர் வாங்கிட்டீங்க? ஆமாப்பா, செப்பிங் எடுத்துக்கலாம். இல்ல அடுத்துக்கு உதவும். அது வாங்கிட்டு இது அக்கா. அப்படி இருந்தாலும் அவருக்கு பாரியா விளங்கி வரக்கூடிய என் பேரோ பார்வதா, சக்தி, சாமுண்டேஸ்வரி, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி என்று சொல்லக்கூடிய என்னுடைய அவதாரம் எத்தனை? அவதாரம் 1008 அவதாரம். ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒவ்வொரு பெயர். அப்படி இருந்தாலும் அப்படி இன்று நாளில் பார்த்தால் ஆமா இப்படி வந்திருக்கிறேன். ஆமா வரலாறு சொன்னா நேரம் போல. அப்படி இருந்தாலும் நான் யாருக்கு பாரி என்று இன்னும் விளக்கம் சொல்றேன்.
சொல்லி தெரிஞ்சாங்க கண்டிப்பாவே உசலம் வெட்டி இல்ல எல்லாருமே ஒரு இதுல பாடத்துல ஒட்டி நல்லா தெரியும். அப்படி இருந்தாலும் ஏப்பா முன்னாடி பேரு யார் மாமன் தெரியுமா அவரு? சத்தியாமூர்த்தி இருந்தாரு பாரு. ஆமா தாய் மாமன். தெரியும் தெரியும் தெரியும். அவருதான் போய் அப்ப இன்னொன்னு சொல்லிருங்க. ராமகிருஷ்ணன் இருக்கு மச்சான் மச்சான் அப்படி இருந்தாலும் நான் சக்தி என்று சொன்னேனே, ஆமா. நான் எப்படி பிறந்தேன் தெரியுமா? எப்படிமா? இந்த உலகமே ஜலமயமாக இருக்கக்கூடிய தருணம். ஆமா. ஜலம் என்றால் என்ன? தண்ணீர்மயம். தண்ணீர்மயமாக நீர்மயம். உலகம் முழுவதும் தண்ணீர் சூழ்ந்து இருக்கக்கூடிய தருணத்தில் அந்த சமுத்திரத்தின் நடுவே ஓங்கி வளர்ந்த ஒரு துசை கம்பம். அந்த கம்பமாகப்பட்டது எப்படி தெரியுமா? ஆமா. ஒரு நாள் ஓம் என்ற பெரிய சவுண்டோடு படீர் என்று வெடித்ததாம். ஆகிட்டுமா. வெடித்த உடனே அதில் யார் பிறந்தது தெரியுமா? 16 வயது பருவ மங்கையாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஒரே சரியாக பெருத்த ரூபம், கருத்த தேகம், கோரை பல், கோழி முட்டை கண். ஆமா. எப்படி? ஒரு கண் கிடையாதா? 3 கண்ணுடன் பிறந்தவள் நான். அப்படி இருந்தாலும் 3 கண்ணுடன் முதல் நான் பிறந்தபடியினால் ஆமா பிறந்து இந்த உலக பிரபஞ்சம் அடைய வேண்டும் என்றால் என்ன வேணும்? ஒரு பெண்ணுக்கு ஆண் துணை தேவை. அப்படி நான் மட்டும் இருந்தால் இந்த உலகம் பிரபஞ்சம் அடையுமா? ஆகாது என்று சொல்லி நான் என்ன செய்தேன்? அந்த சமுத்திரத்தின் நடுவே உள்ள மணலை எடுத்து பிள்ளையாராக பிடித்து அதற்கு ஒரு உருவத்தையும் கொடுத்து உயிரையும் கொடுத்து யார் அங்கே என்று அழைத்தேன். அழைத்த உடனே அது என் தாயை என்று அழைத்து விட்டது. முடியுமா? முடியாது. சரி, முதல் பிறந்தபடியினால் நாளை கலியுகம் என்று சொல்லக்கூடிய கலியுகத்தில் யுகங்கள் எத்தனை? யுகங்கள் எத்தனை? 4. என்னென்ன யுகம் நீனே சொல்லிடு. இல்ல மாதிரி வாய் கொடுத்துக்கோ. கிரேதா கிரேதா கோபுரி கலியுகம். யுகங்களை தெரியாதா சொல்லிட்டான். ஆமாமா சாப்பிட்டு போவா. எந்த மாதிரி நீனு மாமா நானும் மாமா அது மறு மாறி அப்படி இருந்தாலும் 4வது யுகம் என்று சொல்லக்கூடிய கலியுகம் பிறந்தால் கலியுகத்திற்கு மூத்த கடவுளாக இருக்க வேண்டும் சொல்லி அதையும் தன் வசமாக வைத்துக் கொண்டு 2வதாக ஒரு உருவத்தை செய்து உயிரையும் கொடுத்து யார் எங்கே என்று அழைத்தேன். தங்கா என்று அழைத்து விட்டது. ஆமா, அண்ணன் முறை வேணும்பா. பெண்ணாக பிறந்தால் பெண்ணுக்கு அண்ணன் முறை கண்டிப்பா வேணும். ஏன்னா நல்லதுக்கு அடுத்தனா சீர்கள்லாம் செய்வாங்க பாரு. அதற்காக அவரையும் தன் வசமாக அண்ணாவாக வைத்துக் கொண்டு 3வதாக ஒரு உருவம் எனக்கு துணையாக வேண்டும் என்று சொல்லி தோளுக்கு துணையாக சரியான ஆண்மகனாக இருக்க வேண்டும் என்று சொல்லி 3வதாக ஒரு உருவத்தை படைத்து உயிரையும் கொடுத்து யார் அங்கே என்று அழைத்தேன். அவர் என்னை பெண்ணை என்று அழைத்தார். அழைத்த உடனே ஆமா இவர்தான் என்னுடைய கணவர் என்று காதல் ஆசையோடு ஓடி தழுவ ஓடினேன். அவர் என்னை கண்டு பயந்து ஓடினார். என்னமா காரணம்? என்னுடைய உருவம் அப்படி பெருத்த ரூபத்தோடு கோழி முட்டை கண்ணுடனும் கோரை பல்லுடனும் அவர் துரத்தின்னு போனதான் அவர் பயந்துட்டார். இருந்தாலும் மருது பெருமாள் அப்படி பயந்துட்டாருன்னு நான் என்ன செய்ய தெரியுமா? நான் தான் உன்னை படைத்தேன், நீதான் என்னுடைய கணவர். உள்ளூர் இருக்காங்க இன்னைக்கு 7-8 புடவை இல்ல பாருமேல் கூட ஒண்ணு கட்டின கலத்துறோம். என்ன அன்னைக்கு அந்தரத்துல ஆடுத பார்த்து அடுக்கு மேல இருக்கிறது என்ன அரடி இருக்கிறது 2 பேரும் அப்படி இருந்தாலும் அப்படி அவரை நான் மணந்து கொள்ள வேண்டும் என்றால் என்னுடைய கண்ணை அவருக்கு நான் தானமாக கொடுத்தால் வரதட்சணை கேட்கிறாரு. ஆமா, உன் கண்ணை தானமாக கொடுத்ததே உண்டானா நான் உன்னை மணந்து கொள்கிறேன் என்று சொன்னார். முதல்ல அந்த கண்ணு எங்க இருந்தா அதை பிடிங்க அவர் கொடுத்த உடனே எப்படி என் நெற்றியில் இருந்து உதிரமாகப்பட்டது 6 போல் பெருக்கெடுத்து ஓடியதான். உதிரம் 6 போல் பெருக்கெடுத்து ஓடியதான். ஆஹா பெண்ணே, உன்னுடைய ரத்தமாகப்பட்டது இப்படி பேசுறா போதுன்னு சொல்லி இப்படி தழுவி பிடிச்சாரா வந்து கையில் கட்ட விரலால் அழுத்தி பிடித்தார். அதுதான் திலகமாக மாறிவிட்டது. இன்று பெண்கள் திருமணமானா ஆண்கள் கட்ட விரல பொட்டு வைக்கிறாங்க பாரு, வைக்கிறாங்க. நாள் அவர் வச்சார் பாரு, அதுதான் அப்ப பொட்டு வச்சாமா. அப்படி அப்ப வச்சதெல்லாம் பொட்டு, இப்ப வைக்கிறதுல ஸ்டிக்கர் பொட்டு. ஸ்டிக்கர் இங்க பாரு, காலம் வேகமா போகுது கண்ணு. ஆமா, ஒரு வீட்டுல போய் பாரு, கண்ணாடியில ஒரு 15 பொட்டுக்கும் அழகா மூஞ்சிய கலவறாங்க.
எடுத்து வச்சு போயிட்டே இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த பொட்டை எடுக்காம கூட மூஞ்சி கழுவிட்டு போயிடுவாங்க. அப்படியே கழுவிட்டு அப்படி திட்டு வச்சு போறதான். ஆமா, அப்படி இருந்தாலும் அதெல்லாம் போனால் போகட்டும், வீண் பேச்சுக்கு நேரம் இல்லை. அப்படி இருந்தாலும் அவரை என்ன மணந்தபடினால் எனக்கு இன்னொரு பேர் உண்டு. சொல்லுங்க. சொல்லணும் இல்லையா? அப்படி இருந்தாலும் அவரை மணந்தபடியினால் எப்படி தெரியுமா? முக்கண்ணன் தேவி என்று எனக்கு பெயர் உண்டு. அது மட்டும் கிடையாது, அப்படி 3 கண்ணை வாங்கிய உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா? மேனேஜ் ரூட்டராக பிஸ்கட் கொடுக்குறாங்க, பால் கொடுக்குறாங்க, அப்படி அது மட்டும் கிடையாது. அவர் என்ன செய்தார் தெரியுமா? 3வது கண்ணை தானமாக பெற்ற உடனே அந்த கண்ணில் இருந்து வரக்கூடிய சுவாலையால் என்னை எரித்து சாம்பலாக்கி விட்டு என்ன எதற்கு எரிக்கிறாரு? ஒரு நாள் ஆமா, அவரை விட நான் மூத்தவள் இல்லையா? ஒரு பெண்ணாக இருந்தால் ஆண் மகனுக்கு ஒரு மாதம் அல்லது ஒரு வாரம், ஒரு நாள் ஆச்சா சின்னவளாக இருக்கணுமா? அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும். கண்டிப்பா முன்ன மாதிரி வயசுல பெரியவளை கட்டிக்கணும் ஓரி ஆடக்கூடாது. எனக்கு வயசு ஆகுது. அதான் உங்க வீட்டுக்காரி உன்னோட பெரியதான், அததான் சொன்னேன். அப்படி அவர் எரித்து சாம்பலாக்கி விட்டு மலையரசன் என்று சொல்லக்கூடிய யாரு? தக்கனுடைய வேள்வியிலே பிறந்தபடியினால் தாட்சாயணி என்று பெயரும். இதெல்லாம் இருந்தாலும் என்னுடைய வரலாறு இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். என்ன காரணமாக ஓடி ஓடி வந்தாய்? அப்பா வரமுடி உத்தரவா போகணும் தானே? ஆகட்டும். அம்மா உமா மகேஸ்வரி அம்மா வந்திருக்கிறது. வந்த உடனே கொஞ்ச நேரம் என்ன கட்டி பிடிச்சி சொல்றேன். அம்மா என்ன மகேஸ்வரி? உமா மகேஸ்வரி சொல்லு. உமான்ற நான் உமான்னு சொல்லணும் உனக்கு. அப்படி இருந்தாலும் போய் பார்க்கணும் தானே? நீர்த்தட்டுலாம் கொடுக்க மாட்டியா? நீர்த்தட்டுக்கெல்லாம் கல்பு இல்லை. போய் கும்பிடு. ஆகட்டும்.